சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 28, 2025. தலைப்பு: கிறிஸ்தவ அறிவியல். கோல்டன் உரை. உபாகமம். உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்குச் செவி கொடுப்பீர்களாக. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ஏசாயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதுமுதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதைச் செய்யும். என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயந்தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தாரென்று அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். லூக்கா. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அந்தப்படி குடிமதிப்பெழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்குப் போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனைப் பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி இராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்திலே வந்து நின்றான்.
கர்த்தருடைய மகிமை அவர்களைச் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்தணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்திலிருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. யோவான். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அப்பொழுது பரிசேயர் அவரை நோக்கி, உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய், உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாயிருக்கிறது. ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன், நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கேற்றபடி நியாயந்தீர்க்கிறீர்கள், நான் ஒருவனையும் நியாயந்தீர்க்கிறதில்லை. நான் நியாயந்தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரென்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளைச் சொன்னேன் என்றும் அறிவீர்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். மத்தேயு. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்தபோது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனைச் சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். யோவான். அதற்கு இயேசு, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்தச் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யோவான். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். எபேசியர். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளானபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஒரு புதிய ஆன்மீக கருத்து பூமியில் பிறக்கும்போது ஈசாயாவின் தீர்க்கதரிசன வேதாகமம் புதுப்பிக்கப்பட்ட முறையில் நிறைவேறுகிறது. நமக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவருடைய நாமம் அற்புதம் என்று அழைக்கப்படும். இயேசு ஒருமுறை தனது பாடங்களை பற்றி கூறினார், என் உபதேசம் என்னுடையதல்ல, என்னை அனுப்பினவருடையது. ஒருவன் அவருடைய சித்தத்தின்படி செய்தால் அந்த உபதேசம் தேவனால் உண்டானது. நான் என்னை பற்றி பேசுகிறேனோ என்பதை அவன் அறிந்து கொள்வான். யோவான் அத்தியாயம் 7 வசனங்கள் 16-17. 1866ஆம் ஆண்டில் நான் கிறிஸ்து அறிவியல் அல்லது வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பின் தெய்வீக விதிகளை கண்டுபிடித்தேன், மேலும் எனது கண்டுபிடிப்புக்கு கிறிஸ்தவ அறிவியல் என்று பெயரிட்டேன். அறிவியல் மனநலத்தின் முழுமையான தெய்வீக கொள்கையின் இந்த இறுதி வெளிப்பாட்டை பெறுவதற்காக கடவுள் பல ஆண்டுகளாக என்னை கிருபையுடன் தயார்படுத்தி வந்தார். இந்த அப்போஸ்தல கொள்கை இம்மானுவேலின் வெளிப்பாட்டை குறிக்கிறது. கடவுள் நம்முடன் இருக்கிறார், இறைமையுள்ள நித்திய இருப்பு. மனித குழந்தைகளை மாம்சம் வாரிசு செய்யும் ஒவ்வொரு தீமையிலிருந்தும் விடுவிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியல் மூலம் மதமும் மருத்துவமும் ஒரு தெய்வீக இயல்பு மற்றும் சாரத்தால் ஈர்க்கப்படுகின்றன. நம்பிக்கை மற்றும் புரிதலுக்கு புதிய முனைகள் கொடுக்கப்படுகின்றன, மேலும் எண்ணங்கள் கடவுளுடன் புத்திசாலித்தனமாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றன. எனது கண்டுபிடிப்புக்கு பிறகு 3 வருடங்கள் மனநலம் குறித்த இந்த பிரச்சினைக்கான தீர்வை தேடினேன். வேதவசனங்களை தேடினேன், வேறு எதையும் படித்தேன், சமூகத்திலிருந்து விலகி இருந்தேன். நேர்மறையான விதியை கண்டுபிடிப்பதற்காக நேரத்தையும் சக்தியையும் அர்ப்பணித்தேன். தேடல் இனிமையாகவும் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தது, சுயநலமாகவோ அல்லது மனச்சோர்வை ஏற்படுத்துவதாகவோ இல்லை. இணக்கமான மன செயல்பாடு அனைத்தும் கடவுள் என்பதற்கான கொள்கையை நான் அறிந்திருந்தேன், மேலும் புனிதமான மேம்படுத்தும் நம்பிக்கையால் ஆரம்பகால கிறிஸ்தவ குணப்படுத்துதலில் குணப்படுத்துதல்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் இந்த குணப்படுத்துதலின் அறிவியலை நான் அறிந்திருக்க வேண்டும், மேலும் தெய்வீக வெளிப்பாடு, பகுத்தறிவு மற்றும் ஆர்ப்பாட்டம் மூலம் முழுமையான முடிவுகளுக்கு நான் வழிவகுத்தேன். புரிதலில் சத்தியத்தின் வெளிப்பாடு படிப்படியாகவும் வெளிப்படையாகவும் தெய்வீக சக்தி மூலம் எனக்கு வந்தது. இந்த அறிவியல் வெளிப்பாட்டின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதில் பைபிள் மட்டுமே எனது ஒரே பாடப்புத்தகமாக இருந்தது. வேதங்கள் ஒளிரச் செய்யப்பட்டன, பகுத்தறிவும் வெளிப்பாடும் சமரசம் செய்யப்பட்டன. பின்னர் கிறிஸ்தவ அறிவியலின் உண்மை நிரூபிக்கப்பட்டது. இந்த புத்தகத்தில் உள்ள அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் எந்த மனித பேனாவோ அல்லது நாவோ எனக்கு கற்பிக்கவில்லை. மேலும் நாக்கோ அல்லது பேனாவோ அதை முறியடிக்க முடியாது. இந்த புத்தகம் மேலோட்டமான விமர்சனங்களால் அல்லது கவனக்குறைவான அல்லது தீங்கிழைக்கும் மாணவர்களால் சிதைக்கப்படலாம். மேலும் அதன் கருத்துக்கள் தற்காலிகமாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு தவறாக சித்தரிக்கப்படலாம், ஆனால் அதில் உள்ள அறிவியலும் உண்மையும் என்றென்றும் பகுத்தறிந்து நிரூபிக்கப்பட வேண்டியதாக இருக்கும். நோய் மற்றும் பாவத்திற்கு சிகிச்சையளிப்பதில் சத்தியத்தின் வல்லமையை ஆசிரியர் கண்டுபிடித்ததிலிருந்து அவளுடைய அமைப்பு முழுமையாக சோதிக்கப்பட்டு அதில் எந்த குறையும் இல்லை.
ஆனால் கிறிஸ்தவ அறிவியலின் உயரத்தை அடைய மனிதன் அதன் தெய்வீக கொள்கைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். இந்த அறிவியலின் முழு வலிமையையும் வளர்த்து கொள்ள உடல் உணர்வின் முரண்பாடுகள் ஆன்மீக உணர்வின் இணக்கத்திற்கு அடிபணிய வேண்டும். இசை அறிவியல் தவறான தொனிகளைச் சரிசெய்து ஒலிக்கு இனிமையான இணக்கத்தை அளிப்பது போல. ஆசிரியரின் புனிதமான கண்டுபிடிப்புக்கு பிறகு அவர் கிறிஸ்தவத்திற்கு அறிவியல் என்ற பெயரையும் உடல் உணர்வுக்கு தவறு என்ற பெயரையும் மனதிற்கு பொருள் என்ற பெயரையும் இணைத்தார். நோயுற்றவர்களை குணப்படுத்தும், பிழையை அழிக்கும் மற்றும் உலகளாவிய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் இந்த பிரச்சினை மற்றும் அதன் ஆர்ப்பாட்டத்திற்காக அறிவியல் உலகை போராட அழைத்துள்ளது. அந்த இயற்கை கிறிஸ்தவ விஞ்ஞானிகள், பண்டைய தகுதியுள்ளவர்கள் மற்றும் கிறிஸ்து இயேசுவுக்கு கடவுள் நிச்சயமாக கிறிஸ்தவ அறிவியலின் உணர்வை வெளிப்படுத்தினார், முழுமையான எழுத்தை வெளிப்படுத்தவில்லை என்றாலும். கிறிஸ்தவ அறிவியல் என்ற சொல் ஆசிரியரால் தெய்வீக குணப்படுத்துதலின் அறிவியல் முறையை குறிக்க அறிமுகப்படுத்தப்பட்டது. வெளிப்பாடு 2 பகுதிகளை கொண்டுள்ளது. 1. வேதவசனங்களின் ஆன்மீக உணர்வு மற்றும் தேற்றரவாளரின் போதனைகள் மூலம் எஜமானரால் வாக்குறுதியளிக்கப்பட்டபடி மன குணப்படுத்துதலின் இந்த தெய்வீக அறிவியலின் கண்டுபிடிப்பு. 2. இயேசுவின் அற்புதங்கள் என்று அழைக்கப்படுபவை குறிப்பாக இப்போது முடிவடைந்த ஒரு காலகட்டத்தைச் சேர்ந்தவை அல்ல. மாறாக அவை எப்போதும் செயல்படும் தெய்வீக கொள்கையை விளக்குகின்றன என்பதற்கான தற்போதைய நிரூபணத்தின் மூலம் ஆதாரம். இந்த கோட்பாட்டின் செயல்பாடு அறிவியல் ஒழுங்கின் நித்தியத்தையும் இருப்பின் தொடர்ச்சியையும் குறிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலின் சக்தியை இயேசு நிரூபித்தார், மரணத்திற்குரிய மனதையும் உடலையும் குணப்படுத்தினார். ஆனால் இந்த சக்தி பார்வையில் இருந்து மறைந்து போனது. மேலும் கிறிஸ்துவின் கட்டளைப்படி மீண்டும் ஆன்மீக ரீதியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும், கற்பிக்கப்பட வேண்டும், அடையாளங்களை பின்பற்றுவதன் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவை நம்பும் மற்றும் ஆன்மீக ரீதியாக சத்தியத்தை புரிந்து கொள்ளும் பலரால் அதன் அறிவியல் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடவுள் மிக உயர்ந்த சேவைக்கு தேர்ந்தெடுக்கும் போது, அந்த அளவுக்கு தகுதியானவராக வளர்ந்தவரையே அவர் தேர்ந்தெடுக்கிறார், இதனால் அவர் தனது பணியை தவறாக பயன்படுத்துவது சாத்தியமற்றது. சர்வஞானி தனது உயர்ந்த நம்பிக்கைகளை தகுதியற்றவர்கள் மீது சுமத்துவதில்லை. அவர் ஒரு தூதரை நியமிக்கும் போது, அது ஆன்மீக ரீதியாக தனக்கு அருகில் இருப்பவர். கடவுளால் இந்த மனசக்தியை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுக்கப்பட்டால், யாரும் அதை தவறாக பயன்படுத்த முடியாது. கிறிஸ்தவ அறிவியலில் வழியை திறப்பவர் ஒரு யாத்ரீகர் மற்றும் அந்நியார், இன்னும் பிறக்காத தலைமுறைகளுக்கு பாதையை குறிக்கிறார். என் சோர்வடைந்த நம்பிக்கை, மனிதன் கிறிஸ்துவின் அறிவியலை அங்கீகரித்து, தன்னைப் போலவே தன் அண்டை வீட்டாரை நேசிப்பதை உணரும் அந்த மகிழ்ச்சியான நாளை நனவாக்க முயற்சிக்கிறது. கடவுளின் சர்வ வல்லமையையும் தெய்வீக அன்பு மனிதகுலத்திற்கு செய்த மற்றும் செய்து வரும் குணப்படுத்தும் சக்தியையும் அவன் உணரும்போது, வாக்குறுதிகள் நிறைவேறும். தெய்வீக குணப்படுத்துதல் மீண்டும் தோன்றுவதற்கான நேரம் எல்லா நேரங்களிலும் உள்ளது. தெய்வீக அறிவியலின் பலிபீடத்தில் தனது பூமிக்குரிய அனைத்தையும் வைப்பவர், இப்போது கிறிஸ்துவின் கோப்பையை அருந்துகிறார். மேலும் கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் ஆவி மற்றும் சக்தியால் நிரப்பப்படுகிறார். புனித யோவானின் வார்த்தைகளில், அவர் உங்களுக்கு என்றென்றும் உங்களுடன் தங்குவதற்கு மற்றொரு ஆறுதலளிப்பவரை தருவார். இந்த ஆறுதலளிப்பவர் தெய்வீக அறிவியல் என்று நான் புரிந்து கொள்கிறேன். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன்.
தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.